அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க பெரியார்களே, இன்றைக்கு நாம் ஒரு கிதாபை பார்க்கலாம். முஅஜிஸாத்துன் நபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னலாரின் அழகிய அற்புதங்கள் எனும் இந்த ஒரு அருமையான கிதாபை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். இந்த கிதாபுடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய அப்துர் ரஹ்மான் ஃபாதில் பாக்கவி ஹதரத் அவர்கள் இந்த கிதாபுடைய ஆசிரியராக இருக்கிறார்கள். ஹதரத் அவர்கள் பல கிதாபுகளை எழுதியிருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வீடியோக்களிலே நாம் அந்த கிதாபுகளை எல்லாம் நாம் பார்க்கலாம். இந்த கிதாபிலே ஹதரத் அவர்கள் பொருளடக்கத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தலைப்புகளிலே அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅஜிஸாத்துகளை தலைப்புகளில் கொடுத்து நிற்கிறாங்க. நிறைய முஅஜிஸாக்கள், 1 2 அல்ல, நிறைய முஅஜிஸா இங்கே எழுதியிருக்காங்க. அதில் சில விஷயங்களை நாம் பார்க்கலாம். திருக்குரானின் எனும் மாபெரும் முஅஜிஸா அற்புதம், அதே மாதிரி மக்காவில் சந்திரன் 2ஆக பிளவுபடுதல், பேரித்தமரக் கட்டையின் அழுகுரல், ஒரு கோப்பை பாலை அதிகமாக திண்ணை தோழர்கள் அருந்துதல், 300 பேர் சாப்பிட்ட வலிமா விருந்து, அல்லது 70 அல்லது 80 பேர் சாப்பிட்ட ரொட்டி துண்டுகள், அதே போன்று தபூகில் வீசிய புயல் காற்று பற்றி அன்னலாருடைய எச்சரிக்கை, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நடக்க முடியாத ஒட்டகையின் நடந்த அற்புதம், மதீனாவில் பொழிந்த மாபெரும் மழை, மதீனாவில் பெருமழையை நிறுத்துவதற்காக அன்னலார் செய்த துவா, பேரித்த பழ குவியலில் பரக்கத் அபிவிருத்தி எனும் தலைப்புகளில் ஏராளமான முஅஜிஸாக்களை ஹதரத் அவர்கள் இந்த கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். கண்ணியமிக்க பெரியார்களே, நாம் இவ்வகையான கிதாபுகளை நாம் படிக்க வேண்டும். கிதாபுகளை படித்து நம்முடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த முஅஜிஸாக்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நாம் நபியுடைய உம்மத்தாக இருக்கிறோம். நபியை பற்றி நாம் அறிந்து அவர்களுடைய விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். நம்முடைய நபிக்கு அல்லாஹ் தஆலா எத்தனை முஅஜிஸாக்களை கொடுத்திருக்கிறான் என்பதை எல்லாம் நாம் படிக்க வேண்டும். படித்து அதன்படி நாம் அமல் செய்ய வேண்டும் என்று நான் ஒரு இடத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு நம்முடைய நபியை நேசிக்கவும் அவர்களை பின்பற்றுவதற்கும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.